ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிப்போம். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் எப்பொழுதும் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறவர். வேதம் நமக்கு வழி நடத்த மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காலம் பொல்லாதவைகளானதால். நமக்கு தெரியும், சுற்றி பார்க்கிற போது பொல்லாத சம்பவங்களும் பொல்லாத செயல்களும் பொல்லாத காரியங்களும் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அப்படியானால் பிரயோஜனமானவைகள் இருக்கிறது, பிரயோஜனமற்றவைகள் இருக்கிறது. வாட் டஸ் ப்ராஃபிட் அண்ட் வாட் இஸ் நான் ப்ராஃபிட்? பிரயோஜனம் படுத்த வேண்டும் என்று தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். ஏனால் ஒரு நேரம் இருக்கிற காலம் இன்னொரு நேரம் இருப்பதில்லை. ஆகவே நமக்கு கிடைத்த காலத்தை, கிடைத்த நல்ல நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவது நல்லது. எப்படி பிரயோஜனப்படுத்துவது, எதையெல்லாம் பிரயோஜனப்படுத்தலாம் என்று வேதம் நமக்கு மிக அருமையாய் சொல்லுகிறது. முதலாவதாக 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 16, 17 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது பிரயோஜனம்? வேத வசனம், the word of God. ஐயா, காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, சூழ்நிலைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நமக்கு பிரயோஜனமானதை போதித்து பிரயோஜனமானதை நாம் கண்டு கொள்ள வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எல்லா பிரயோஜனத்துக்காகத்தான் வேத வசனத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் எப்படி கேட்டார்களாம்? அவிசுவாசமாய் கேட்டார்கள். வேத வசனம் விசுவாசத்தோடே கேட்கப்படுகிற போது பிரயோஜனமாயிருக்கும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே அவர்கள் என்ன ஒரு பெரிய வேதனை என்றால், இரவு 12 மணி ஆனால் பூட்டப்பட்ட கதவு தானே திறந்து கொள்ளும். வீட்டுக்குள்ளே ஒரு அசுத்தாவி, ஒரு பேய் சலங்கை சத்தத்தோடு வீட்டுக்குள்ளே வரும். 1 மணி நேரம் போல அங்கே இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும். அதன் பிறகு அது தானே புறப்பட்டு போய்விடும். ஒவ்வொரு நாள் இரவும் இந்த பிசாசு வீட்டுக்குள்ளே கதவு எப்படித்தான் தாழ்பாட்டு இருந்தாலும் அந்த கதவு தானே திறந்து கொண்டு உள்ளே வரும். அங்கே வீட்டில் இருந்தவர்களுக்கு கொஞ்ச நஞ்ச பயம் அல்ல. எப்படி இருக்கும் பாருங்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. நடுங்கி போய் உட்கார்ந்திருப்பார்கள். எப்பொழுது அது வெளியே போகும்? இரவெல்லாம் தூக்கமில்லை. ஒவ்வொரு இரவும் வேதனை, பயம் அவர்களை பிடித்து வாட்டினது. ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரன் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நற்செய்தி கூட்டத்தின் மறுபக்கமாய் நடந்து கொண்டு போயிருந்த பொழுது அவர் காதிலே ஒரு சத்தம் கேட்டது. அவருடைய கோலும் தடியும் உன்னை வழி நடத்தும், உன்னை பாதுகாக்கும் என்று.
திடீரென்று அந்த வசனம் அவருடைய உள்ளத்தை தொட்டது. என்னையா இது, நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இப்பொழுது ஒரு வார்த்தை காதிலே வந்து உள்ளத்தை தொடுகிறதே, அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும், உன்னை பாதுகாக்கும் என்று. அப்படியானால் நமக்கு கூட தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்மை பாதுகாப்பார், அவர் கையில் இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும் அல்லவா என்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே வந்தது. கவனியுங்கள், கேட்டபொழுது விசுவாசத்தோடே கேட்டார். இப்பொழுது மனசு எதை எதிர்பார்க்க தெரியுமா? அப்படியானால் ஒரு கோல் எனக்கு தேவன் தருவாரா, ஒரு கோலாக எனக்கு உதவி அனுப்புவாரா என்று. அப்பொழுது அவர் நினைத்து போய்கொண்டே இருக்கும்போது அவர் காலிலே ஒரு தடி தடுக்கினது. அவர் யோசித்தார், இப்பொழுதுதானே கோலும் தடியும் பற்றி யோசித்து வருகிறோம், கால் தடுக்குகிறதுன்னு அந்த கோலை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோட வீட்டுக்கு போனார். கதவை வழக்கம் போல எல்லாம் சாத்தினார்கள். அந்த கோலை கதவின் மேல் வைத்தார். அவர் உள்ளம் வசனத்தையே நினைக்கிறது, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். விசுவாசத்தோடைய அந்த கோலை அந்த கதவுக்கு உள்பக்கமாய் வைத்து எல்லாரும் போய் உட்கார்ந்திருந்தார்கள். 12 மணி ஆக போகிற நேரம், மனசில் பயமும் திகிலும் இருக்கிறது. ஐயா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு கோலை வைத்து விட்டோம், என்ன நடக்கும்? மணி 12 ஆனது, 12:30 ஆனது, 1 ஆனது, 2 ஆனது, 3 ஆனது. பிரியமானவர்களே, அதன் பிறகு அந்த பிசாசு உள்ளே வர முடியவில்லை. அதன் பிறகு அந்த வார்த்தையினுடைய விசுவாசத்தின் கிரியை தேவன் பார்த்தார். அந்த குடும்பத்துக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்டவர்கள் விசுவாசத்தோடே கேட்டபடியினால் அவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருந்தது. இப்பொழுதும் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கேட்கிற வேத வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடே. எனக்காக கர்த்தர் தருகிற வார்த்தை, என் உள்ளத்திலே தேவன் தருகிற வார்த்தை. வேதத்தில் அநேக வசனங்கள் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு வார்த்தை உங்கள் சூழ்நிலைக்கென்று கர்த்தர் தருவார். அதை பிடித்து கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள். அந்த வசனத்தின் மேல் கையை வைத்து அதை உரிமை பாராட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆச்சரியமான ஒத்தாசை தேவ வார்த்தையினால் உங்களுக்கு உண்டாகும், தைரியப்படுத்தும், உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, எபேசியர் 4:29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எதையா பிரயோஜனம்? கெட்ட வார்த்தை அல்ல, நல்ல வார்த்தை. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தோடுக்காக ஜெபிக்க ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போனார். அந்த சகோதரன் சகோதரி பிள்ளைகள் அந்த வீட்டில் இருந்தார்கள். அங்கு உட்கார்ந்திருக்கும் போதே என் மனசுக்கு தெரிகிறது, வீட்டிலே சமாதானம் இல்லை, ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. பேருக்குத்தான் அவர்கள் குடும்பமாக கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். உண்மையான அன்பும் இல்லை, சமாதானமும் இல்லை. மிகுந்த சங்கடமாக இருந்தது. அந்த சகோதரன் பிள்ளைகள் எல்லாரும் வைத்து கொண்டு கேட்டேன், என்னம்மா, ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை இல்லையே? வீடு ஒரே இருளாக இருக்கிறதே. அந்த சகோதரி சற்று அமைதியாக இருந்துவிட்டு கண் கலங்க சொன்னார்கள், ஐயா, 20 ஆண்டுகளுக்கு மேலே கணவன் மனைவியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் கணவர் பேசுகிற கெட்ட வார்த்தைகளை சகிக்க முடியவில்லை. ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் நான். திருமணம் ஆயிற்று. ஆனால் சமீபமாக அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னை கொல்லுகிறது ஐயா. திரும்ப எதையுமே என்னால் அவர்களிடம் பேச, அன்பு காட்ட எனக்கு மனதே இல்லை. என் பிள்ளைகளும் வெறுத்து போனார்கள். ஏன் அப்பா இப்படி கேவலமாய் பேசுகிறார் என்று மனம் வருந்தி நிற்கிறார்கள். நான் அந்த சகோதரனிடம் கேட்டேன், ஐயா,
நீங்கள் சொல்லுகிற அதே வார்த்தையை உங்களிடம் அவர்கள் பேசினார்களானால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தேவ பிரசன்னம் இறங்கிற்று. ஏன் நாம் தேவனிடம் திரும்பக்கூடாது என்று முழங்காலில் நின்று அவர்களோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவன் உள்ளத்தை உடைத்தார். அந்த கணவர் மன்னிப்பு கேட்டார். அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தேவன் அந்த குடும்பத்தை திரும்ப இணைக்கிறதை பார்த்தேன். தேவ அன்பு உள்ளத்தை மாற்றினது. அவர் சொன்னார், இனிமேல் நான் அந்த கெட்ட வார்த்தையை பேச நான் விரும்ப மாட்டேன். நான் பேசுவதை நிறுத்தி கொள்ளுகிறேன். நான் நேசிக்க கற்றுக்கொள்ளுவேன் என்றார். எத்தனை மகிழ்ச்சி! கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அது ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆறுதல் படுத்தும், அன்புக்குள்ளே கொண்டு வரும். உங்கள் குடும்பம் பிரிந்து போகாதபடி தேவன் காப்பார். உங்கள் வீட்டிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஐக்கியத்தையும் தேவன் தருவார். கவனமாய் இருப்போம். அலுவலகத்திலே, வெளியிலே நாம் பேசுகிற வார்த்தை கணக்கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரயோஜனம் என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகள் தான் பிரயோஜனப்படும். ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் நல்ல சூழ்நிலைகளை அமைத்து தரும். பிரியமானே, வேதம் அதைத்தான் பிரயோஜனம் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரியைகள் எல்லாம் பிரயோஜனமாய் இருக்கும். டூ குட் ஒர்க்ஸ். தேவனுக்காக, தேவனுக்குள்ளே நீங்கள் நல்ல கிரியைகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் பிரயோஜனமாய் இருக்கும். வேதம் எது பிரயோஜனம் என்று அழகாய் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டாமா? கர்த்தருடைய கிருபை உங்களை ஆண்டு கொள்ளட்டும். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பிரயோஜனமாக இருக்கிறதையே நான் செய்யட்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு அன்பு சகோதரன் சகோதரிக்கு உதவி செய்யுங்க. பிரயோஜனம் இல்லாததெல்லாம் உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும். பிரயோஜனமில்லாத கெட்ட தீய எண்ணங்கள் வெளியே போகட்டும். பிரயோஜனமில்லாத தீய பழக்கங்கள் வெளியேறட்டும். பிரயோஜனமாயிருக்கிற தேவ பக்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தேவ வசனம் பிரயோஜனத்தை கொண்டு வரும் என்று சொன்னீரே. நற்கிரியைகள் பிரயோஜனத்தை கொண்டு வருமே. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தேவனுடைய கரம் இப்பொழுது ஆசீர்வதிக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்கள், கண்ணீர், போராட்டம், சண்டை, சச்சரவு எல்லாத்தையும் ஆவியை கடிந்து கொள்ளுகிற வெளியேறட்டும் அப்பா. தேவ கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஐக்கியத்தை கொண்டு வரட்டும். ஓ, யாரெல்லாம் இப்பொழுது திரும்புகிறார்களோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார்களோ, அந்த பிரயோஜனமானவைகள் அந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்பா. பிரயோஜனமற்ற பொருள்கள் வெளியேறட்டும். உம்முடைய அற்புத செயலை விளங்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த சிட்சை பிரயோஜனமானது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிட்சை வரும்போதெல்லாம் உங்கள் பிரயோஜனத்துக்காகவே தேவன் நடத்துவார். God bless you. ஆமென்.